இறங்கியவன் நான். ஐயோ, இந்த இடத்துலயாவது கதாநாயகன் அடிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது, எனக்கு கோபம் வருது. அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த இடத்துல ப்ரோவோக் பண்றாரு. பாடுறா, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் படத்துல வைக்க மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். அதை நான் படத்துல ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன், நீ ரிட்டாலியேட் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு போய். ஆனா அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நான் 2 இரவு என்னால உறங்க முடியல. அது என்னால தாங்கிக்கவே முடியல, என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த சாதி விரி பிடிச்சி அவன் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குது. தனியா மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல ஜனநாயகப்படுத்துகிற வேலையை மாரி செல்வராஜ் செய்கிறார். ஆனா என்னுடைய உணர்ச்சி அதை தாங்கல, பொறுத்துக்க முடியல. இவ்வளவு மோசமான ஒரு சாதி விரியன், இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கிறான், எவ்வளவு குரூரமான வேலைகளை பண்ணியிருக்கிறான். சாதிக்காக ஆட்களை